அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, கேட்கும் வரத்தை கேட்கும்படி மிக விரைவாக தரக்கூடிய ஒரு அற்புத புண்ணிய காலத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக விளக்கமாக சொல்லியுள்ளேன். விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்போ வருது, எப்படி வீட்டில் வழிபாடு பண்ணணும், நம்ம பிரார்த்தனையை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன். கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டுமா, ஒழுக்கத்துடன் வளர வேண்டுமா, ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா, இந்த மாத பௌர்ணமி 27/8/2026 நமது அறக்கட்டளையின் சார்பாக சந்தான கோபாலகிருஷ்ணர் பால ஹோமம் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நான் ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஹோமம் நடத்தி பிரசாதம் கொடுக்கறது வழக்கம். இந்த மாதம் குழந்தைகளுக்காக மட்டுமே இந்த ஹோமத்தை வளர்க்குறோம். பிறந்த குழந்தை முதல் திருமணமான குழந்தைங்க வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த ஹோமத்தில் சங்கல்பம் பண்ணிக்கலாம். இந்த ஹோமத்தில் சங்கல்பம் பண்ணுறக்கூடிய அத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் ஹோமத்தில் சொல்லி பூஜை பண்ணி ஒரு ரக்ஷை தரப்போகிறேன். கோபாலகிருஷ்ண ரக்ஷைன்னு அதுக்கு பேர். அந்த இடுப்பில், கழுத்தில், கையில் கட்டக்கூடாது. அந்த ரக்ஷையை பூஜை அறையில மட்டும் வைக்கணும். 1 வருஷத்துக்கு வைக்கணும். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஹோமத்துக்கு சங்கல்பம் செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி மகா சிவராத்திரி நாளில் 4 ஜாமங்களும் சிவனுக்குரிய காலமோ, பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரம் சிவனுக்குரிய நேரமோ, அதே மாதிரி மகாவிஷ்ணுக்குரிய ஒரு புண்ணிய நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஒரு வருஷத்தில் 4 முறை வரும். இப்போ ஆவணி முதல் நாள் வருது. சூரிய பகவான் சிம்மராசிக்கு போகக்கூடிய அந்த புனிதமான மாதமான ஆவணி மாதத்தின் முதல் நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வருகின்றது. 18/8/2026 அந்த அன்னைக்கு அதிகாலை 1:30 காலை 10:30 மணிக்குள்ள நான் சொல்கிற வழிபாட்டை உங்கள் வீட்டில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலை அல்லது தாயாருடைய படம், தாயாருடைய சிலை, அதற்கு முன்பாக 9 தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். 9 தீபங்கள். அந்த 9 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது கைலாசா மந்திர சக்தி தீப நல்லெண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள். மேலும் சர்வமங்கல தீப பொடி இருந்தால் ஒவ்வொரு விளக்கிலையும் கொஞ்சம் போடுங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. கைலாசா தீப எண்ணெயும் சர்வமங்கல தீப பொடியும் நமது தயாரிப்பு, தெய்வீக தயாரிப்பு. தேவைப்படுவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அவ்வாறு 9 தீபம் ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்கள், அதாவது பால் அல்லது பழங்கள் அல்லது வேறு என்ன அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய என்று 108 முறை சொல்லிட்டு அதன் பிறகு 27 முறை உங்கள் பிரார்த்தனை சொல்லணும். ஒரு அன்பு ஆலோசனை, நிறைய பிரார்த்தனைகளை சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு பிரார்த்தனையை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சொல்லுங்கள். அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அடுத்த பிரார்த்தனை சொல்லிக்கலாம். சரியா? ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மந்திரத்தை 108 முறை சொல்லி முடிச்சுட்டு 27 முறை சொல்லிட்டு பெருமாளிடம் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அன்பு சொந்தங்களே, நிச்சயம் அந்த பிரார்த்தனை நடந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில். சரிங்களா? மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 18 அதிகாலை 1:30 10:30 எப்போ வேணால் இந்த வழிபாட்டை செய்யுங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. உலகத்திலேயே முதல் முறையாக பிள்ளையார்பட்டியில் வீற்றிருந்து நமக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கும் கற்பக விநாயகர் தெய்வ உபாசனை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக 14/9/2026 வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து 11 பாடங்களாக ஆடியோ மெசேஜ் மூலமாக கற்பக விநாயகர் தெய்வ உபாசனை தரப்போகிறோம். உலகத்திலேயே முதல் முறையாக தரப்போகிறோம். சரிங்களா? இந்த உபாசனை எடுத்துக்கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அன்று இரவு கற்பக விநாயகர் தீட்சை மானசீக முறையில் வழங்கப் போகின்றோம். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.